ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜான்சி விலாக்ஸ் தமிழ். இது எக்ஸிபிஷன் வீடியோ. வெல்கம் பண்ணுறதுக்கு 2 பசங்க அழகாக நின்றுட்டு வெல்கம் பண்ணிட்டு இருந்தாங்க. இது ஃபுல்லாகவே ட்ரெடிஷ்னலாக பொங்கல் தீமில் பண்ணியிருந்து தான். பானை, அப்புறம் மாடு, அப்புறம் நெல் செடி, அது நெல் நல்லா விளைஞ்சதுக்கு அப்புறமேட்டு அறுவடை பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த நெல் செடி ரொம்பவே சின்னதாக தான் வளர்ந்துருந்துச்சு. இருந்தாலும் தொட்டு பார்க்கும்போது அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. நம்ம வயலில் போய் ஒரு நெல் செடியை எவ்வளோ தொட்டு பார்த்தா எவ்வளோ அழகாக இருக்குமோ அந்த ஃபீல் கொடுத்தது. அப்புறம் நம்ம கிராமத்தில் பாட்டி தாத்தாங்க யூஸ் பண்ண அம்மிக்கல், அப்புறம் உலக்கை, இது எல்லாமே களிமண்ணால் குழந்தைங்க செஞ்சு வச்சுருந்தாங்க. அப்புறம் மூங்கில் கூடை, இது எல்லாமே இருந்துச்சு. அப்புறம் நம்ம அப்போ யூஸ் பண்ண குடம், சக்கரை, ஆட்டுக்கல், வானல், இது எல்லாமே குட்டி குட்டியாக குழந்தைங்க களிமண்ணால் செஞ்சு எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தாங்க. இப்போல்லாம் யூஸ் பண்ணுறாங்களா இல்லையான்னு கூட தெரியல. அப்புறம் மல்லாட்டை, நெல், கம்பு, கரும்பு எல்லாமே ஒரிஜினலாக எடுத்துன்னு வந்து வச்சுருந்தாங்க குழந்தைங்க. இது எல்லாமே பொங்கல் தீமாக இருக்கிறதால ஃபுல்லாகவே பொங்கலுக்கு என்னென்ன யூஸ் பண்ணுறோமோ அது எல்லாமே இருந்துச்சு. அம்மிக்கல் இருக்குது, பானை, அடுப்பு, அதில் அப்படியே பொங்கல் செய்கிற மாதிரி வச்சுருந்தாங்க. கோலம்லாம் போட்டிருந்தாங்க. அப்புறம் இது எல்லாமே எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸு, தபால் பெட்டி, வண்டி, அப்புறம் ரிக்ஷா, அப்புறம் ட்ரெயின், அப்புறம் சேட்டலைட்டு எல்லாமே பண்ணியிருந்தாங்க. அப்புறம் நம்ம ஆதி காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் மாதிரி வச்சுருந்தாங்க பொம்மைங்கள்லாம். அப்புறம் பாப்பா கூட அங்கே இருக்கிற டீச்சர்ஸ்லாம் விளையாடின்னு இருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா பல்லாங்குழி. இதில் புளியாங்கொட்டை போட்டு வச்சுருந்தாங்க. அப்புறம் இது எல்லாமே பேப்பர் கப்ஸில் யூஸ் பண்ணியிருந்து. அப்புறம் அங்கே இருக்கிற பசங்கள்லாம் மை ஃபேமிலின்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ் ஃபோட்டோஸு, சிப்லிங்ஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் ஒட்டியிருந்தாங்க. இது த்ரெட்டில் செஞ்ச ரெயின்போ, அப்புறம் பேப்பர்ஸில் செஞ்ச பொக்கேஸு, அப்புறம் இந்த மயில் ஃபுல்லாகவே கார்ட்போர்டில் பண்ணியிருக்காங்க. அதோடைய ரெக்கைகள் மட்டும் ஒரிஜினல் மயில் ரெக்கை வச்சு செஞ்சுருக்காங்க. அப்புறம் ஸ்னோமேனு, அப்புறமேட்டு அந்த ஃபோட்டோ ராட்டினம் எல்லாமே குழந்தைங்க பண்ணியிருந்தாங்க. அப்புறம் இந்த மயில் பார்க்க ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஃப்ரண்ட்லேயும் சரி, பேக்லேயும் சரி ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அப்படியே ஒரிஜினல் மயில் மாதிரியே இருந்துச்சு. குழந்தைங்க ரொம்பவே க்ரியேட்டிவிட்டியாக பண்ணியிருக்காங்க. அப்புறம் பாப்பாவை தான் எல்லாரையும் தூக்கி வச்சுக்கிட்டு கொஞ்சிட்டு இருந்தாங்க. என்கிட்டலாம் தரவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அவங்கள வச்சு ஃபோட்டோஸு, வீடியோஸ்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவளுக்கும் டயர்டாகிடுச்சு, கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு போயிட்டேன். அப்புறம் வெளியில் 9th 10th ஸ்டூடெண்ட் எல்லாமே வெளியில் எக்ஸிபிஷன் மாதிரி போட்டிருந்தாங்க அவங்க. இது பபுள் ஃபயர் பண்ணியிருந்தாங்க. நானுமே ட்ரை பண்ணியிருந்தேன். கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு ஒன்றுமே இல்லை. அப்புறம் நானும் அம்மாவும் ஃபோட்டோஸ் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.